இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப் பயன்படுத்துபவர்கள் மற்றவங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறத நம்ம பார்த்தா, நம்ம பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷோ ஆகும். அந்த மாதிரி நம்மளோட நேம் ஷோ ஆகாத மற்றவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம பார்ப்பது என்பதை பற்றியும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி டவுன்லோட் செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப் கார்னரில் 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட்டிங்ஸ்க்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேசின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பிளாக் கான்டாக்ட் டிஸப்பியரிங் மெசேஜ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ரைவசி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரீட் ரிசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணியிருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இஃப் டர்ன் ஆஃப் யூ வுட் நாட் சி சென்ட் ஆர் ரிசீவ் ரீட் ரிசிப்ட் சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது நீங்கள் மற்றவங்களுடைய ஸ்டேட்டஸ் ரீட் பண்ணுறது உங்களுக்கு ஷோ ஆகுது. அதே டைமில் உங்களுக்கு நீங்கள் யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணாலும் அவங்க உங்களோட எஸ்எம்எஸ் பார்த்துருக்காங்களான்னு சொல்லி ப்ளூடிக்கும் காட்டாது. நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சாலும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் யார் பார்க்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நேம் ஷோ ஆகுது. இதை ஆஃப் பண்ணிவிட்டு மற்றவங்களோட ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு மறுபடியும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸில் இது போய் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்களோட நேம் காட்டாமல் நீங்கள் வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் ரைட் சைடில் 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு செலக்ட் பண்ணிங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா COM வாட்ஸ்அப் சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வாட்ஸ்அப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா மீடியான்னு சொல்லி கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவை செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன ஸ்டேட்டஸ்லாம் தற்போது பார்த்துருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டஸோடைய ஃபோட்டோ வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதை நீங்கள் வந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். அது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் மேனேஜரில் சேவ் பண்ண போகிறீங்களா, மெமரி கார்டில் சேவ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்கும். அது எந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டம்லேயே பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவில் சேவ் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.